ஹாய் மை ஃபேமிலிஸ், ஹாப்பி சண்டே. சண்டே விளாக் காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் கையில் வாட்ச் இருக்கு? சச்சு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். இந்த பக்கம் ரக்ஷு, அந்த பக்கம் நிரு தூங்குறான். விஷால் குட் மார்னிங். என்ன சொன்ன? ஆமா, இதுங்க தூங்கவே மாட்டேங்கிறானுங்க. அவங்க அம்மா சொல்லுது, அம்மா இப்படி தூங்குவான் அப்படி தூங்குவான்னு, ஆனா தூங்கவே மாட்டேங்குது. நான் கீழே தான் படுப்பின்னு நினைச்சேன். அப்புறம் நான் அம்மா கூட படுத்துக்கின்னு நினைச்சா கடைசியா பார்த்தேன், எந்திரிச்சு பார்த்தேன் பெட்ல படுத்திருந்தீங்க. எங்கடா மெத்தையே இல்லாம ஜிலு ஜிலுன்னு கட்டல மட்டும் படுத்திருக்கானுங்க. ஜிலு ஜிலுன்னு அவனே எந்திரிச்சிட்டா. சரி, பால் ஒரு பாக்கெட் தான் இருக்கு. போய் இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க காஃபிக்கு. அப்புறம் டீ குடிக்கவே மாட்டியா? ஏண்டா குடிக்க மாட்டானாடா? புரியல. வீட்டில் இருந்தா குடிக்க மாட்டேன்னு எங்க? சரி, இன்னைக்கு குடிக்கலாம். இறங்கி போய் பால் மட்டும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க. ஒரு பாக்கெட் இருக்கு, சரியா? எல்லாம் வேப்பங்குச்சியில் பல்லு. ஏன்டா கொஞ்சமாவது கூலையாடுறா? என் வளர்த்து கேமரா தூக்கி பிடிச்சா உன் பாதி தாண்டா தெரியுற. மரத்தவே பிடுங்கிட்டு வந்துட்டானுங்க. இதுல இங்க பாருத்தாங்க, போய் பிடுங்குறியா? அவனுக்கு பிடுங்கித்தாடா அப்படிங்க கம்முன்னு வராங்கிற. நான் இவன் என்ன பீரை வளர்த்தி இருக்கான்? அப்போ 6 அடி இருக்கானா? இப்பவே 6 அடினா பீரை 6 அடி இருக்கா? அப்போ இன்னும் ஃபியூச்சர்ல ஆத்தி 8 அடி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நடா மனுஷங்க, என்னத்தரா சாப்பிட்டு வளர்ந்த 8 அடி வளர்ற? 5.25 அடி இருக்கா. இவன் வந்துருவான், உன்ன மீறிடுவான் இவன். சரி, ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி இப்போ. என்னமா எடுக்கிற? ஏன்டா என்னது? என்னடா சொல்ற? என்னது? உள்ள சூடா இருக்கு. இப்ப என் காதட்டு வந்து ஏதோ ஓதுனியே. என்னமோ சொல்றியா? சொம்ப கமிட்டி வச்சாரு. சொம்ப கமிட்டி சொம்ப வந்து கமிட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலையிலே இன்னைக்கு 2 பொம்பளைக்கு திட்டு. டீ வைக்கிறியா காஃபி வைக்கிறியா? டீ வேணுமா காஃபி வேணுமா? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன வைக்கிற? குடிக்கிறியா? பிஸ்கெட் இல்லையே. என்னம்மா? இந்த பட்டர் பிஸ்கெட் நான் கலந்து பாரு. எனக்கு அது வேணாம், காஃபி வச்சு நீ. சரி, நீ காஃபி வச்சுட்டு கூப்பிடு. வெளியில் தானே அந்த காஃபி குடிப்பேன். மோய் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போற? ஸ்பெஷல் இது வரைக்கும் ஒன்றும் யோசிக்கல. பணமும் இல்லாமல் இருக்கனால அதை பற்றி மைண்ட் வரல. ரெஞ்சி அம்மா வந்துட்டாங்களா? தெரியல, எனக்கு அவன் ஃபோனும் பண்ணல, நானும் பண்ணல. சரி, எப்படியே இப்போ 2 மணிக்கு 2:30 தான் லீவ் வந்திருப்பா. அதனால சரி அக்கா அவங்க கூப்பிடலான்ட்டு நான் இருக்கேன். சரி சரி, கூப்பிடு. காஃபி எத்தனை பேருக்கு? 4 பேருக்கு. உங்கள் தங்கச்சி கறி தான் டீ போடுறியான்னா நான் சரி டீ போடுறேன்னா, பிஸ்கெட் இல்லைன்னா இந்த பிஸ்கெட் நினச்சிக்கணும். ஆக எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா. அதுக்குலாம் நான் என்ன பண்ணிருக்கேன்? சரி விடு. அங்கே சாமி சச்சோ விஷால் அதுக்குள்ள வெட்டி போயிட்டீங்க.
வெயிட் போட்டேண்ணா. அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். ரெடி பண்ண 50 மணி நேரம். ரெடி பண்ண 50 மணி நேரம் ஆகுமா? எப்படி பிடிக்கும் வெளியே பண்ணுறது? ஒருத்தர வாங்க. உட்காந்துக்கலாமா? ஒரு கெட்ட கெட்ட அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணிருக்காங்க. அம்மா என்னம்மா சமைக்கிற? கஞ்சி காலையில. என்னது சண்டே அதுமா கஞ்சா? இது 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 என்னம்மா நியாயம்? எல்லாமே நியாயம் தான்டா. சண்டே அதுமா கஞ்சி வைக்கிற இதெல்லாம் உன் மனசுக்கு அடுக்குமாம்மா? அடுக்குமே. சண்டே கஞ்சி யார் யார் வீட்டுலாம் சண்டே அதுமா கஞ்சி? நம்ம வீட்டுல வச்சு குடிப்போம். அம்மா உளுந்து வெந்தயம் போட்டு யார் உளுந்தா? நீதான் உளுந்த. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு. டேய் சண்டே அதுமா இன்னைக்கு காலையில சாப்பாடு கஞ்சிடா. ஆஹா ஒன்றும் இல்லை. கேமராமேன் சரியில்லைங்க, ஆட்டிகிட்டே இருக்காங்க. ராசா டேய் என்னங்க நீங்க எல்லாம் டபுள் மீனிங்கே போட்டுருக்கீங்க. ஏன்னா தண்ணி குடிக்கல. கொடி கொடி உடம்புக்கு நல்லது. காய் உள்ள குடிக்கல. நீயே போய் பாரு. நம்ம கூட மாட்டோம். சரி நீ கஞ்சி வைக்கும் போது எனக்கு கூப்பிடு. எப்படின்னா ஊறணும்ல. ஆ அம்மா என்னம்மா கஞ்சி வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? இன்னைக்கு வேற உன் பையன் உனக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் சொல்லி தரானாமா. தண்ணி வேற கொண்டாந்து போடணும். இருக்குல்லம்மா. சரி கஞ்சி வச்சிட்டியா? இப்பதானே உலைய வைக்கிறேன். வை அப்போலாம் விஷால் வந்துட்டு பாட்டு பாடுறான். அவன் ஆளை நினைச்சு பாடுவான். நினைச்சாம சொல்லிட்டாங்க. என்ன கேட்கும் தானே. நான் கொஞ்ச நாள் தலைமறைவாங்க. தலைமறைவா 2 பேர் இருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச 2 பேர்த்து பேர் தான் தெரியும். 2 பேரா? 2 பேர்த்து பேர் தான் எனக்கு தெரியும். தீபிகாவா? தீபிகா எப்படா? ஆமா தீபிகா, ஹினாட்டா. அம்மா ஹினாட்டா. அப்புறம் ஏதோ அந்த நிரஞ்சனான்னு ஒரு பொண்ணு வந்து அதுக்கப்புறம் என்ன சுஜிதாவா சஜிதாவா? சுஜா. சுஜா. ஜோஷிதா. ஒரே ஜோஷிதாமா. ஜோஷிதா தான் மெயின். ஜோசிகாவா? ஜோஷிதா இவ இல்லன்னு செத்து போயிருமாமா. இல்ல செத்து போயிருமாமே. இங்க பாரு கழுத்தறதுக்கு சாவேன்னு சொல்லி சாப்பாடுக்குலாம் உனக்கு வந்து ஒரு ஆள் இருக்குன்னா நீ எவ்வளோ பெரிய அப்பா நடக்குது. மணிக்கு தகுந்த மாதிரி பிகரை முடிச்சு வச்சிருக்க. நைட் 7 மணி ஆனா சுஜா கால் வரும் தெரியுமா? அம்மா நைட் 7 மணி ஆனா சுஜா இருந்து கால் வரும். 7 மணிக்கு வருமா? இந்த வீடியோ வாங்கி பார்க்கணும். அன்பிளாக் பண்றேன் இன்னைக்கு. தம்பி இன்னைக்கு புட்டு விட்டுருவோம்டா. நீ இன்னைக்கு ரைட் 7 மணிக்கு இல்ல அப்போ பாட்டு போட்டு வந்தா 7 மணிக்கு போறோம். 7 மணிக்கு நேத்தாங்க இவன் ஃபோன் பண்ணி இவன் பேசிட்டு இருக்கும்போது இப்படி திடீர்னு தெரியாம கட் பண்ணிச்சு அவன் பிளாக்ல போட்டுருவான். பொய்யா சொல்றாங்க. இங்க மெசேஜ் அவன் பண்ண மெசேஜ் பாரு. ஓய் சாரிடா தெரியாம பேசிட்டேன்டா. சாரி நைட் அவன் காய்ச்சல் தூங்கிட்டான். காய்ச்சல்ல நேத்து தான் டெலிட் பண்ணிட்டான். அத்தனை மெசேஜ் டெலிட் பண்ணிட்டான். நார்மல் மெசேஜ் இவன் தூங்கிட்டான். இவன் ஏதோ சண்டை கட்டி ஏதோ பண்ணிருச்சான். ஆனா ஒண்ணு இல்ல கால் பண்ணி ஸ்கூல் அது பண்ண இது பண்ணன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். நான் 9 வரைக்கும் தூங்கிட்டேன். நான் மெசேஜ் பண்ண உடனே அந்த பொண்ணு சரசரன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டுருச்சு. பார்த்து மனசு ஐயோ இவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லலாமா வேணாமா சொன்னா அடிப்பானா இல்லையா? நான் காணாம எல்லாத்தையும் விவரமா டெலிட் பண்ணி வச்சிருக்கேன். வீடு பாருங்க. சுஜான் இருக்கும் ஆண்டவன் நம்பர் தெரியும். ஏய் கம்முனு பாப்ஸே வேணா பாப்ஸே வைக்காத ஆப்ஸே. பாவம். டேய் கேமரா பிடிக்க சொன்னா என்னடா பிடிச்சிட்டு இருக்க? கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். நீங்க பாட்டு போட்டு எல்லாத்தையும் கட்டு வரணும். நீ போடுன்ற ஒரு செம்ம சாங். டேய் நீ கொம்பு இருடாயே. சாங் காப்பி பண்ணா. நெட் கிடைக்கல எனக்கு. தண்ணி ஏன் தண்ணி போனை கொடுங்க. அம்மா
என்ன பண்ணிட்டு இருக்க? கஞ்சி கஞ்சி அரிசி வெந்தயம் உளுந்து போட்டு சண்டே ஸ்பெஷல் இதுவா? கஞ்சி தொட்டுக்க வந்துட்டு ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் இல்லைன்னு சொன்னீங்க நைட்டு. நான் இப்ப சொன்னேன், பாப்பா தான் சொன்னுச்சு நான் கேட்டதுக்கு. தெரியலையே. அப்புறம் தேங்காய் சம்பல். இதுதான் சண்டே ஸ்பெஷல். காலையில் கஞ்சி குடிச்சிட்டு நாங்கள் கார்ட்ஸ் விளையாடுறோம். ஏண்டா இருவர கேமரா வந்து அழுக்காக இருந்துச்சு, இப்போ ஃபேஸு கிளியராக இருக்கு. வேறங்க 5 பேர் உட்காந்து. என் கார்டை பார்த்துட்டியா நீ? சாவச்சுவேன். முக்கால் அழுதா? எப்பா ஏமோய் யாருமே முக்கால் அழுதா? என்னம்மா அழுத? அம்மா குட் மார்னிங். நான் தூங்கவே இல்லை. நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க, நானும் கண்ணை மூடிட்டே இருக்கேன். எப்பயாவது கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா எவனும் அமைதியா இல்ல. அதனால குதிரைக்கு போடுறதா நிற்க. குதிரை கொள்ளு தானே போடுவாங்க அதிகமா. குதிரைக்கு போடுறதா இப்போ சமைச்சு தர போறேன். என்ன கொள்ளு சட்னியா? கொள்ளு சட்னிக்கு எதுக்குமா வேக வைக்கிற கொல்ல குக்கர்ல? ஓ, வேக வச்சு சட்னி அரைப்பாங்களா? சரி, சட்னி அரைக்கும் போது எனக்கு கூப்பிடு. ஏமா? ஊத்துறேன். புஷ்கணும் அப்படின்ட்ட இப்பவே அப்படி சொல்லிட்ட. கஷ்டமா போயிடுச்சு எனக்கு. என்னம்மா சமைச்சிட்டு வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்க? சூப் நீ தானே சூப் கேட்குற? நீ தானே சூப் கேட்குற? இவங்களே அங்கே பேசிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் மத்தியம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். விஷால் ஃபேஸு காட்டினா மட்டும் கேமரா கருப்பாக இருக்குப்பா. அம்மா மதியம் என்ன சமையல்? அப்புறம் இந்த பக்கம் கொள்ளு பருப்பு சட்னி அரைச்சிருக்கேன். இந்த பக்கம் ரசம் வச்சிருக்கேன். காலையில் ஆட்டினா தேங்காய் சாம்பல். சரி, சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். அக்கா என்ன பண்ணுற? எஸ், நாங்கள் கேட்டனால அம்மா போய் சில்லிக்கு சிக்கன் எடுத்து வாங்க சொல்லிட்டாங்க. போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் அக்கா கழுவிட்டு இருக்காங்க. ஏக்கா எல்லாத்துக்கும் உடம்பு சரியாமல் போயிடுச்சுப்பா, இன்க்ளூடிங் மீ. எனக்கு யார்கிட்ட இருந்துச்சுன்னு தெரியல. அம்மாட்ட தான் வந்துச்சா விஷால்கிட்ட தான் வந்துச்சான்னு தெரியல. எனக்கு வந்துடுச்சு. எங்கள் அம்மா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எங்கள் அக்கா குளிக்க போகுது. அப்புறம் இங்கே நிற்கிறது யாரு? ஆமாம், எப்பயுமே காலையில் குளிச்சுட்டு தானே சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன இப்போ தான் குளிச்சிருக்க? அவஸ்தை சொல்லுமா. சண்டே ஈவினிங் குளிக்கலாம்னு இருந்தேன். நைட் ஆயிடுச்சு. எஸ், போய் சமைக்க வேண்டியது. நாங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே ஓகே, நானும் சிக்கனை கழுவியாச்சு. தண்ணி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து என்னால் சுத்தமாக முடியலம்மா, முடியல. என்னால் முடியலம்மா. எல்லா பொண்ணுங்களும் அந்த கர்மத்தில் ஏம்மா நான் சொல்கிற தொண்டை வலிய
எனக்கும் அதே பிரச்சனை தானே இருக்கேன். வேற ஆப்ஷன் இல்லாமல் தலை குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நானும் ஏன்னா பேன் மருந்து போட்டனால தலை குளிக்க வேண்டியதாக போயிடுச்சு. வேறு வழி இல்லை. கழுத்துல ஏன் குங்குமம் வைக்கிற? சும்மா அப்படி வச்சேன். சிவப்பா வேகுது, அதே சமயம் குளிருது. அப்படியே வெளியில் போகிறேன், காதெல்லாம் அடைக்குது, எனக்கு குளிருது. ஜெராக்ஸ் கடைக்காரண்ணா இருந்துட்டு என்ன பாப்பா காலேஜ் அட்மிஷன் போட்டாச்சா நாளைக்கு போகிறதுக்கு அப்படின்னாங்களா. கேட்க வேண்டிய ஆள் அங்கேண்ணா அப்படின்னா. அப்போ இப்படின்னா 11th அப்படின்னா. இல்லை நான் 12th. ஓ 12th போயிட்டியா அப்படின்ட்டாங்க. அங்கவே எடுத்துக்கலாமாம்மா ஃபோட்டோ ஃப்ரேமில், அதாவது ஃபோட்டோ ஷீட்டில் பண்ணி தராங்களாம்மா. ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் எடுப்பாங்கல்ல, அந்த ஷீட்டில் தானே ஆதார் கார்டு இருக்கும், அதில் பண்ணி அப்புறம் லேமினேட் பண்ணலாம். அப்படி சொன்னீங்கன்னா நான் என்னோட புது ஆதார் கார்டை மிஸ்ஸு கொடுத்துருப்பேனே. உனக்கு டவுன்லோடு பண்ணது இருக்குமே. சரி, நீ வந்துட்டு சில்லி போடும்போது பசியும் போது கூப்பிட்டு நான் வரேன். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? 2 நாள் லீவ் விட்டா இந்த சண்டே தான் நம்ம ஹோம்ஒர்க்கே எடுப்போம். இது இங்கேன்னு இல்லை, எல்லார் வீட்லையும் எல்லாருமே பண்ணுற ஒரே வேலை தான். ஏன் பாப்பா? சரி, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா? புஷ் காணாமேன்னு வந்து பார்த்தேன். என்னமோ செஞ்சு வச்சிருக்க போலயே. திருட்டுத்தனமாக திருடணும். பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அவ்வளோ ஓனாக ரெடி பண்ணாங்கம்மா. எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் ரெடி பண்ண தெரியாது. ஆனால் அவங்க இதை ஓனாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையுமே நல்லா இருக்கும். ஆனால் கை எரியுது. எனக்கு ரொம்ப எரியல. அப்போ என் கை சென்சிட்டிவ் போல. சரி வாமா சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல். சண்டே ஃபுல்லாக வெஜ்ஜாக போய் நைட்டு நான்வெஜ் ஆயிடுச்சு. பெரிய அளவுக்குலாம் நான்வெஜ் இல்லை, கம்மியாக இருந்தாலும் திருப்தியாக இருக்கணும். ஏமா இருக்கிறத வச்சு எப்படி சொல்றது, எவ்வளோ ஹாப்பியாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துக்கணும், வாழ்ந்துக்கணும். இருக்கிறத வச்சு இல்லாத வச்சு ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதுதான் அதான் நல்லதும் கூட. சரி வாங்க நம்ம சாப்பிடும்போது சந்திக்கலாம். சாப்பிடலாம் பாப்பாவா, சாப்பிடலாம். சரி சாப்பிட்டு வந்து மீட் பண்ணலாம். இன்னைக்கு என்னன்னா சிங்கில் தண்ணி வராத காரணத்தினால 2 பாத்திரம் மட்டும் கிடக்கு. பாப்பா ஆஃப் பண்ணு. அதனால் கிச்சன் கொஞ்சம் இன்றைக்கி நல்லா இல்லை. இங்கே வந்து நிரு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. மணி 10 லைவ் முடிச்சிட்டோம். ஏன் வந்து அம்மா பேக் மாதிரி உட்காந்துருக்கேன். பேக் மாதிரி உட்காரல, விரிச்சு போட்டு தூங்கலான்னு உட்காந்துருக்கேன். ஓகே, இந்த லைவ் இத்தோட வீடியோ இத்தோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து ரக்ஷோட ஃபுல் டே காலேஜ் வீடியோ தான் வரும். காலேஜ்னால் காலேஜுக்குள்ளார இல்லை, அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து ஃபஸ்ட் டே காலேஜ். அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் டே. இப்போ கிளாஸ் ஃபஸ்ட் டே நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீடியோ ஃபுல்லாக இன்னும் நம்பவே முடியல நான் காலேஜ் போகலான்னு. ஓகே, டாடா பை பாய். வேறு வீடியோ சந்திப்போம். லவ் யூ செல்லப்பட்டீங்களே.